Taste the Daily. டாக்டர் சரவணன் என்ன சார், இன்னைக்கு ஆளுநரை பார்த்து உங்களுடைய பொதுச் செயலாளர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் என்ன ஆவணங்களோட சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கிறதாக. என்ன கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். பொதுவாக திமுக அப்படின்னாலே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இது உலகம் அறிந்தது. அதே மாதிரி இப்போவும் அவங்க பல பொய்களை சொல்லி ஆட்சியை பிடிச்சு பிள்ளையார் சொல்லி 6 மாதத்துல போடுறாங்க. யாரு? பிடிஆர்பி தியாகராஜன் அமைச்சர், அன்றைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மதுரையில் சொல்றாரு 30,000 கோடி அவங்க இது வரைக்கும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க 6 மாதத்துல. அதை மறைக்கிறதுக்காக மகனும் மருமகனும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மனசாட்சி பேசினது சமூக ஊடகங்கள் எல்லாம் வந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடியாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி ஊழல் செஞ்சுருக்கிறாங்க. அதை பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமை கழக நிர்வாகிகளோட போய் இன்னைக்கு ஆளுநர் சந்திச்சிருக்கிறார். இப்போ நீங்களே பட்டியலிட்டீங்க. நகராட்சி நிர்வாகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 64,000 கோடியிலேருந்து அப்படியே டிசைனிங் ஆர்டரில் போகுது. பால்வளத்துறை 250 கோடி வரைக்கும் இது போய்கிட்டு இருக்குது. இளைஞர் நலன் 500 கோடி, அப்புறம் பூரா எல்லாமே பல ஆயிரம் கோடிகளாக தான் இருக்கிறது. அதனால ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜோட தலைமையில ஒரு விசாரணை இது அமைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதுக்கான எல்லா ப்ரூஃபையும் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இது முக்கியம். இது ஏன்னா பாத்தீங்கன்னா இவ்வளவு ஊழல் பண்ணி இந்த மக்களுக்கான எந்த நல்ல திட்டங்களையும் செய்யாத இந்த திமுக கரெக்டா ஆட்சிக்கு வரும்போது, இப்ப இது எலெக்ஷன் வரும்போது இப்ப என்ன செய்யறாங்க, பொங்கலுக்கு 3000 ரூபான்னு அறிவிக்கிறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம்னு சொல்லி அரசு ஊழியர்களை ஏமாத்துற விதமா அவங்க கிட்டே 10% பங்களிப்பு வாங்குறாங்க. பழைய திட்டத்துல அது கிடையாது. அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்றது இவங்க முடிவு பண்ணிக்கிறவாங்கன்ற ஒரு சின்ன உள்ள ஒரு டெக்னிக்கலா ஒரு இது வச்சிருக்காங்க, ஒரு ஹிட்ஸ் இருக்கு அதுல. அப்ப இவங்க சம்பாரிச்ச பணத்தை இவங்களே ஷேர் மார்க்கெட்ல போட்டல. என்ன கேட்டா மக்களே, இவங்க கவர்மெண்ட் இவங்க போட்டு அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்து அவரோட காலத்துக்கு பிறகு அந்த 10% அவரோட உழைப்புல அந்த பங்களிப்பா அரசாங்கமே விதையா வச்சுக்குருவாங்க அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய அந்த திட்டத்தோட ஒரு அம்சம். பாத்தீங்கன்னா இதுதான் இவங்க ஆரம்பிச்சோம்னா நேருல ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 899 கோடி பரீட்சை வச்சு அந்த பரீட்சையில 35 லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வேலையை கொடுத்தது. இதுக்கு அவங்க இதுல நகராட்சி நிர்வாகத்துல வேலைக்காக ஒரு 1000 லட்சம் கோடி, அப்படியே ஒரு 2000 கோடிக்கான இது அந்த இடத்துல இருந்தது. கனிம வள கொள்ளையில பாத்தீங்கன்னா அமைச்சர் சீனியர் அமைச்சர் துரைமுருகன் அவரு பாத்தீங்கன்னா அப்படி நெஞ்சே பதபதைக்கிற மாதிரி இருக்கிறது. எவ்வளவு ஒரு ஊழல் பாருங்க. சுரங்கம், கனிமத்துறை 60,000 கோடி ஊழல். இப்ப இவங்க எல்லாம் 26ல அடுத்த அதிமுக ஆட்சி வந்த பிறகு இவங்க புறம் கம்பிக்கு பின்னாடி இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு இவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம். மக்கள் இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு 2026ல அவங்க இது பண்ணணும். ஏன்னா இவங்க பணபலத்தோட தேர்தல் சந்திக்கிறது தான் திமுக இருக்கிறாங்க. ஒரு செய்தியை பரப்பிடுறாங்க. ஓட்டுக்கு எவ்வளவு தர போறாங்க, இங்கே அமௌண்ட்டை செட்டில் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு இந்த சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு ஆசையை தூண்டுற விதமாக செஞ்சிருக்காங்க. அப்போ இவங்க இது எல்லாமே அப்ப அந்த தலைமை குடும்பத்துல இருந்து அத்தனை அந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இந்த பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு இந்த தேர்தலில் அதை காமிக்கலாம்னு இருக்கிறாங்க. நிச்சயமாக அது பலிக்காது. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. எப்படி சர்க்காரியா கமிஷன் கருணாநிதி அவர்களை தூக்கி எறிஞ்சிட்டு புரட்சி தலைவரை ஆட்சியில் அமர்த்தியதோ, எப்படி 2G ஊழல் புரட்சி அம்மாவை ஆட்சிக்கு கொண்டு வந்ததோ, அப்படி இந்த 4 லட்சம் கோடி ஊழல் என்பது எடப்பாடியார வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று. புரியுது சரவணன் சார். இப்ப என்னன்னா 4 லட்சம் கோடி ஒட்டுமொத்தமாக பல துறைகள்ல ஊழல் அப்படிங்கறத ஆவணங்களோட சமர்ப்பிச்சிருக்கிறீங்க. சாதாரணமா பாக்குற ஒரு பாமரனுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேரு அவர்களுடைய துறையே எடுத்துக்கோமே, நகராட்சி நிர்வாகத்துறையில எப்படி இந்த 4.5 ஆண்டு காலத்துல 64,000 கோடி முதல்ல ஊழல் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? எப்படி அந்த ஊழல்லாம் அவங்க செஞ்சிருப்பாங்க? ஆமா, இவங்க இவங்க இந்த ஆட்சி காலத்துல 5 லட்சம் கோடி இப்ப கடன் வாங்கியிருக்காங்கல்ல. அந்த 5 லட்சம் இப்ப மொத்தம் 9 லட்சம் கோடி ஆயிடுச்சு இப்ப தமிழ்நாட்டோட கடன். நமக்கெல்லாம் 4.6 லட்சம் நம்ம தலையில கடன் இருக்குது. அப்போ அந்த 5 லட்சம் கோடிக்கான திட்டங்கள் இருக்கா தமிழ்நாட்டுல? திமுக செயல்படுத்தி இருக்குதா? கண்ணுக்கே தெரியலையே. முதலமைச்சர் தொடங்கி வைக்கிற திட்டத்தை பார்த்தோம்னா எல்லாமே அதிமுக ஆட்சி பீரியட்ல, எடப்பாடி ஆட்சி பீரியட்ல அந்த திட்டம் தொடங்கப்பட்டு அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு அதுகளை தானே இவர் அடுத்த வீட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க, பாலத்தை திறந்துகிட்டு இருக்காங்க. தவிர அவங்களா உன்னை எடுத்து செஞ்சாங்க அப்படின்னு யாராவது ஒரு விரல் விட்டு சொல்ல முடியுமா? அப்போ மக்கள், சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதை தாண்டி இவங்க நிறைய ஊழல் பண்ணி எல்லா துறையிலையும் சம்பாரிச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. திமுகனா அதான் டெக்னிக்கல திருடுவாங்க.
அப்படின்றத டீ கடை பெஞ்சில் சாமானியன் பேசக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, புரியுது புரியுது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், வர தேர்தலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தொடர்பாக இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். டாக்டர் சரவணன், இப்போ என்னன்னா அதிமுக திமுக மேலே இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைத்து ஆதாரங்களோடு கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டாங்க. இனி என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமா நம்ம கிளைமேக்ஸ் நெருங்கிட்டோம், தேர்தலில் நெருங்கிட்டோம். இப்போ அந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கிறது. உறுதியாக ஆளுநர் இதுக்கான இசையை கொடுப்பாரு. ஒரு கமிஷன் அமைப்பாங்க. இந்த திமுகவை சார்ந்த இந்த அமைச்சர்கள், ஊழல் பெருச்சாளிகள் எல்லாம் சிறைக்கு செல்வது உறுதி. இன்னும் இந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்க பாருங்க, அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் பேசும்பொழுது கூட சில துறைகளை கோடிட்டு காமிச்சார் ஊழல. இவர் அப்பாஸ் சார் பேசும்போது சொல்லிட்டே இருந்தாரு, ஒத்துழைப்பு இல்லை, ஒத்துழைப்பு நாங்க கொடுக்கறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவங்க எதுவுமே ஒத்துழைப்பு தரல. கொடுத்திருந்தா இடி சொன்ன உடனே KN நேரு மேல அவங்க வழக்கு FIR பதிவு பண்ணிருக்காங்க. அப்போ இவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல. அதே மாதிரி செந்தில் பாலாஜியும் பாத்தீங்கன்னா கோர்ட்ல எவ்வளவு வாய்தா வாங்கினார். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அமைச்சர் பதவி வேணுமா, ஜாமீன் வேணுமான்னு கேட்ட பிறகுதான் அப்புறமேட்டு அமைச்சர் பதவியை விட்டு வெளியே வந்தார். அந்த மாதிரி இவங்களோட இது இந்த இதோட 26ஓட இவங்க கொட்டம் அடங்கும். ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டுல வரும். எடப்பாடியார் நிச்சயமாக வருவார். வந்த பிறகு இதெல்லாம் நிச்சயமாக தோண்டி எடுக்கப்படும். இவங்க செஞ்சது இவ்வளவு நாசகர வேலையும் தோண்டி எடுக்கப்பட்டு அதற்கு உரிய தண்டனையே பெற்று தருவாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் பொது நிலையில இருக்கிறாங்க. மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னா ரோடு இல்லை. நீங்க சென்னையில சொன்னீங்க, மதுரையில எங்கேயுமே சாலை வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை. என்னோட ப்ரொஃபஸர்லாம் 85 வயசு ப்ரொஃபஸர், நியூரோ ப்ரொஃபஸர். வீட்டுல இருக்க தண்ணி பாத்தீங்கன்னா பச்சை கலரா வந்துகிட்டு இருக்கு அந்த தண்ணி. நாங்க அப்புறம் இப்ப வாட்டர் டேங்க்ல போய் அவர் வீட்டுக்கு தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி பல்வேறு எல்லா துறைகளும் போராட்டம் பாருங்களேன். தூய்மை பணியாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், எல்லா அரசு ஊழியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், எங்க பார்த்தாலும் போராட்டம். இன்னைக்கு கூட கூட்டுறவு மருந்தகத்தை சேர்ந்தவங்க என்கிட்ட இன்னைக்கு போன்ல பேசினாங்க, சந்திக்க வரணும்னு. அவங்களும் சொல்றாங்க, 11 வருஷம் நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், பணி நிரந்தரம் இல்ல, அதெல்லாம் உறுதி சொன்னாரு இவர் ஸ்டாலின், எங்களுக்கு செய்யல. அதனால ஐயா எடப்பாடியார் சந்திக்கணும், நாங்க எங்களுக்கு அடுத்த ஆட்சி உறுதியா நாங்க ரெட்டலைக்கு தான் வாக்களிப்போம், வரும்பொழுது எங்களுக்கான இந்த பிரச்சனைகள் நிச்சயமாக அவர் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு எல்லா தரப்பும் திமுக வீட்டுக்கு போகணும். அடுத்தது இப்ப சட்டமன்ற எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக, அது எடப்பாடியார். ஏன்னா அவர் மக்களுக்கான விஷயங்களை தான் அவர் கையில் எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு. அவர் வந்தா நிச்சயம் தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்றது மக்களோட ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இப்ப நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரங்களினுடைய அடிப்படையில ஆளுநர் ஒரு குழு அமைக்கணும், குழு அமைச்சு அதுலயும் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைக்கணும்னு ஒருவேளை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வைங்களேன். ப்ராபபிலிட்டி செய்தார்னு வைங்களேன், என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? செஞ்சுட்டா நிச்சயமாக கமிஷன் அமைக்கப்படும். இவங்க எல்லாம் சிறை செல்வது உறுதி. திமுக வீட்டுக்கு போறது உறுதி. திமுக ஆட்சி நிறைய பார்த்திருக்கோம். செய்திகள்ல வரக்கூடிய இந்த கரப்ஷன் சம்பந்தமான விஷயங்களை பார்த்து நிதியரசர்கள் அவங்களே தன்னார்வமாக வழக்கெல்லாம் பதிவு பண்ணி எடுத்து பிரச்சனைகள்லாம் இப்ப நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எடுத்து நீதிபதிகளே அவங்களே பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? வாய்ப்புகள் இருக்கு. இவங்களே பாருங்க, ஆட்சிக்கு வந்த உடனே குறுக்கு வழியில கேஸ் போல அவங்க முடிச்சு வச்சிருந்ததெல்லாம் பல நீதியரசர்கள் தோண்டி எடுத்து திரும்பவும் அந்த கேஸ் லைவா இப்ப எல்லாமே திருப்பி உயிர் பெற்று இருக்கிறது. பல்வேறு அமைச்சர்கள் மேல உயிர் பெற்று இருக்கிறது இந்த வழக்குகள். ஒட்டு மொத்தமாக இந்த ஆட்சி மாற்றம் தான் இதுக்கு ஒரே தீர்வு. ஆட்சி மாற்றத்திற்கு பின் இவர்கள் இந்த ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு செல்வது உறுதி. அப்ப இந்த ஆதாரங்கள்லாம் ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு வழி அப்படின்னு தான் சொல்ல வரீங்களோ? நான் அதை அப்படி எடுத்துக்கவா? நிச்சயமாக ஆட்சி மாற்றத்திற்கானது. மக்கள் எல்லாம் இப்ப பாத்துட்டா மிரண்டு போயிருக்காங்க. ஓகே, ஏன்னா அவங்க 1 கோடிக்கு எத்தனை சைவர்லாம் ஒரு சினிமால கேட்டுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி 64,000 கோடி 60,000 கோடி. இங்கெல்லாம் பத்திரப்பதிவுத்துறை பாத்தீங்கன்னா 20,000 கோடி ஊழல்ன்றாங்க. எனக்கெல்லாம் பார்க்கல மதுரையில அதை விட அதிகமா தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா இங்க ஃபுல்லா பணம் விளையாடுது அமைச்சர் மூர்த்தி கிட்ட. ஆமா, அது மாதிரி மருத்துவத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒரு இருண்ட காலம் இந்த திமுக ஆட்சி காலத்துல. நீங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி காலத்துல. இவங்க எதையும் செய்யாம சும்மா ஹெல்த் மினிஸ்டர் போவாரு, போற போக்கில ஒரு PHCல போவாரு, அங்க டாக்டர் இல்லைன்னு சொல்லி அவருக்கு ஒரு மெமோ கொடுப்பாரு. இந்த மாதிரி ஸ்டண்ட் தான் அவங்க விளம்பர அரசியல் பண்ணக்கூடிய விஷயம். புரியுது. நன்றி. இதே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன்.